ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராமங்கள் வழியாக நம்ம பயணம் செய்கிறப்ப இந்த பனங்கிழங்க பார்க்காம இருக்கவே முடியாது. குறிப்பாக ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரை தான் பனங்கிழங்கு சீசன். இந்த பனங்காயை மண்ணில் புதைச்சி அது குருத்தா வளர தொடங்குறப்ப பிடுங்கிடுவாங்க. அப்படி பிடுங்கப்படுற பனை மரத்தோட வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் இருக்குல்ல, இது வெறும் சுவையை மட்டும் தர்றதில்லைங்க, நிறைய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில உணவுகளில் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் இருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு அப்படிங்கிறது மிகச்சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறீங்களா அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு நல்ல டயட் உணவாக இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாமல் வயிறை நிறைவாக வச்சுருக்கும். இதனால தேவையற்ற கிரேவிங்ஸை கூட தவிர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து தர்றதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு நார்ச்சத்தோட மூல ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குடல் அலர்ஜி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த உணவாக கூட அமையும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு அனீமியா அப்படிங்கிற இரும்புச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனால உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி, வயிற்று தொந்தரவுகள்லாம் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் பனங்கிழங்கு நல்ல பலன் கொடுக்கும். இரத்த சிவப்பு செல்களை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை கூட பனங்கிழங்கு கொடுக்குது. இதனால உடல்ல இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உடம்புக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் அப்படியே கிடைக்கும். கால்சியம் சத்து நிறைந்ததா இந்த பனங்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தசை வளர்ச்சிக்கும் தசை வலு பெறுறதுக்கும் பனங்கிழங்கு ரொம்ப நல்லது. எலும்புகளோட உறுதித்தன்மைக்கும் பற்களோட ஆரோக்கியத்துக்கும் கூட பனங்கிழங்குல நிறைய பலன்கள் இருக்கு. இதனால வயசான காலத்துல ஏற்படுள்ள அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். விட்டமின் சி இந்த பனங்கிழங்குல நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. வெள்ளை இரத்த செல்களை அதிகரிக்கவும் செய்து. விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். உடம்புக்கு தேவையான புரோட்டீன் தர்றதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் செல்களுக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் இது மாதிரியான உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் தான் அவசியமான ஒன்றா இருக்கு. உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு இருக்குல்ல, இது செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதுனால செரிமானம் சீராக இருக்கும். அதோடையே உணவோட ஊட்டச்சத்தை உறிஞ்சுறதையும் வேகமாக இந்த பனங்கிழங்கு செய்யும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான் இந்த பனங்கிழங்கு. உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கிடுறாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால மெதுவாக செரிமானம் செஞ்சு குளுக்கோஸ் அளவையும் மெதுவாகவே உயர்த்துது. அதனால தான் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக கூட இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு ஒரு சிறந்த மூலமாக இருக்கிறதுனால நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிற உணவாகவும் இருக்குது. இது கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவையும் கணிசமாக குறைச்சிடும்.
ஒமேகா 3 இருந்துச்சுனாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு அது நல்ல பலன் தரும். இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு அப்படிங்கிறது சிறந்த உணவாக இருக்குது. பொட்டாசியத்தோட தேவையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்கிறதுனால இரத்த குழாய் அடைப்பையும் தடுக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரியான பாதிப்புகள் வராமல் தடுத்துக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு இருக்குல்ல, அது புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடவும் உதவுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலம், புரோட்டீன் இது மாதிரியான சத்துக்கள் எல்லாம் ஒன்றாக கிடைக்கிறதுனால புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்துக்கும் அத்தியாவசியமான தேவையா இருக்கு. உடல்ல செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்யறது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துறது, இப்படின்னு எல்லாத்தையும் செய்யறதுக்கு புரோட்டீன் தான் ரொம்ப முக்கியமானது. அது பனங்கிழங்குல நிறைவா இருக்கிறதுனால வளர்சிதை மாற்றத்துல எந்த இடையூறும் இல்லாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். இந்த வீடியோவில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். பனங்கிழங்கு சீசனான இந்த சீசனில் பனங்கிழங்கை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.